நான் டாக்டர் பாசுமணி, டாக்டர் ஆனந்த், டாக்டர் சுவாதி, நாங்கள் 3 பேரும் இன்றைக்கி வந்து காவேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டைஜஸ்டிவ் சயின்சஸ், அதாவது ஜீரண சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் ஒரு இடத்துல வந்து குழுவாக இருந்து எல்லா தீர்வுகளும் கொடுக்கறதுக்காக ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். அதை இன்றைக்கி லான்ச் பண்ணுறதுக்காக சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து இது செய்தி வந்து வெளியிட்டு ஒரு பத்திரிகை உங்களுக்கே தெரியும், கோடை காலம், குளிர்காலம், இந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ஜீரண பிரச்சனைகள் வந்து அது இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் லேக் ஆஃப் ஸ்லீப், இரவில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இரவில் வந்து அதீத நேரத்தில் உடல் பருமன், உடற்பயிற்சி இல்லாத, அதுக்கப்புறம் நம்ம வந்து காரமாக இல்லை மசாலா பொருட்கள் சாப்பிட்றதுனால இதில் இருக்கிற ஃபேட்டி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது இல்லாமல் நம்ம பரவலாகவே வந்து உடல் மற்றும் பேங்க்ரியாஸ், லிவர் இதெல்லாம் புற்றுநோய் அதிகரிக்கும். இது வந்து சாதாரண அசிடிட்டி அஜீரணத்திலிருந்து நம்ம வந்து நம்மளை பயன்படுத்தக்கூடிய கல்லீரல் மற்றும் கேன்சர் நோய்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு இடத்துல வந்து முறையான கண்டறிதல், முறையான சிகிச்சை, நல்ல தீர்வோடு போகிறதுக்காக நோக்கத்தோடு எல்லாரும் சேர்ந்து செயல்படுறது சிறப்பான மையமாக அமைச்சிருக்கோம். இதுக்கு பத்திரிகை நண்பர்கள் செய்தி அன்பான ஒத்துழைப்பு. இதில் வந்து பேஷண்ட் வந்து எந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வருவாங்க சார்? டைஜஸ்ட் மீன்ஸ் இது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாமே. நெஞ்சரிச்சல் இல்லைங்களா? நெஞ்சரிச்சல் எது கிடைக்கிறது நம்ம சுலபமாக இருக்கும். ஒரு சில பேர் தொண்டையில் கட்டை போட்ட மாதிரி அடைக்கிறது, குரல் மாறுது, இது கூட டைஜஷன். ஏதாவது வந்து ஜீரணத்தில் வந்து இங்கே இது அதே மாதிரி கீழே வந்து மலைப்பழக்கம் இருக்குது. இப்போ மலை போகிறது நமக்குன்னு ஒரு ருட்டீன் இருக்கும். டெய்லி போயிடுவோம், இல்லை 2 நாளைக்கு அந்த ருட்டீன் மாறுபடும். இல்லை வந்து வயிறு வலிச்சு வயிறு பூசும், மலத்தில் வந்து ரத்தம் கலந்து வந்தது, இல்லை ரத்த சோகை, ரத்த இழப்பு வந்து நமக்கு காரணம் இல்லாமல் பெரிய டயர்டாக இருக்கும். அப்போ வந்து ஜீரண மண்டல நோய்கள் வந்து நேரடியாக தெரியாமல் சுற்றி வளைச்சு கூட வரும். இப்போ நம்ம என்ன வேணுமோ நம்ம மூச்சு வாங்க டயர்டாக இருக்கும், சத்துக்காக எனக்கு மற்ற பிரச்சனை வந்து வயிறுலையோ இல்லை குடல்லையோ. சந்தேகம் இருக்குது உங்களுடைய குடும்ப மருத்துவரையோ இல்லை எங்களை மாதிரி வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருந்தால் கூட வந்து பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனை ஜென்ரலாக பார்க்குறாங்க, நல்ல அனுபவம் அந்த மருத்துவர் அணுகுனாங்க தக்க வழிகாட்டுறாங்க. இந்த டிரான்ஸ்பிளான்ட் கூட இந்த டிபார்ட்மெண்ட் தான் வருமா சார்? கேன்சர் வந்து இந்த உடம்புலேயே வந்து ஜீரண மண்டலம் தான் அதிகமாக வரும். ஏன்னா பெரிய மண்டலம் இல்லைங்களா, வாயில் ஆரம்பித்து உணவு குழாய், இரைப்பை, கணையம், கல்லீரல், சிறுகுடல், பெருங்குடல், ஆசனவாய், எங்கே வேணாலும் கேன்சர் வரும். ஹார்ட் டிசீஸ்னாக்கா ஹார்ட்டில் அவ்வளோ கேன்சர் வராது. கேன்சர்னு நமக்கு பயப்படக்கூடிய ஃபீல்டு வந்து மெயினாக வந்து கேன்சர் அந்த வந்து பயர்னாலும் வர வேண்டியது எங்கள் கிட்ட. கேன்சர் சொல்லல, டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில். ஆமாம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் கல்லீரலுக்காக சிறப்பாக அதுக்குன்னு பயிற்சி எடுத்துகிட்டு அந்த நோய்களுக்கு வந்து சிறப்பு கவனம் கொடுக்கணும். எல்லோரும் ஒரு டீமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும்போது நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு உதவி தேவை அவங்க வராங்க. பேஷண்ட்டுக்கு வந்து சீக்லெஸ்னாக்கா எது விதமான இடைஞ்சல் இல்லாமல் மொத்தமான ஒழுங்கான சிகிச்சைக்கு வந்து நான் கொடுத்துருவாங்க. கான்ஸ்டிபேட் வந்து 120 பேருக்கு மலப்பழக்கன்றது நமக்கு மாறும்பொழுது மோஷன் ரொம்ப கடினமாக வரும்பொழுதோ இல்லை அதை வெளியேற்றுறதுக்கு நம்ம அதிகம் சிரமம் எடுத்துக்கிட்டோம். அப்படி சிரமம் எடுத்தாலும் முழுமையாக வந்து வெளியேறல, ஓவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி இல்லாத அப்படி பல காரணங்களுக்காக பேஷண்ட் வந்து கான்ஸ்டிபேஷன் வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. எந்த கான்டெக்ஸ்ட் இப்போ வந்து 20-30 வயசு நபருக்கு வந்து அவங்க டயட்டிங்கில் போகிறாங்க, காய்கறிலாம் குறைச்சிட்டாங்க, தூங்கலைன்னாக்கா அது வந்து சிம்பிள் கான்ஸ்டிபேஷன். இப்போ 60-70 வயசு நபருக்கு வந்து அந்த மலச்சிக்கலோட வந்து ஆசன வாயில் வலி, வெடிப்பு, இல்லை ரத்தம் வருது, இல்லை உடம்பு எடை குறையுது, வயிற்று வலி அதிகமாகுது, ரத்தம் சேதமாகுது, இதெல்லாம் வந்து நம்ம அபாய எச்சரிக்கை, சிவப்பு கொடி, ரெட் ஃப்ளாக். அந்த மாதிரி ஒரு நபருக்கு வந்து மலச்சிக்கலோட வேறு என்னென்ன
உடம்பு சுற்றி குடல் சுற்றி வேறு உபாதைகள் இருக்கிறதா இருக்கும்போது அதனுடைய வெயிட்டேஜ் அதிகம். சிம்பிளாக இருந்தாக்க நம்ம வந்து நீர், நார் சத்து, உடற்பயிற்சி, அது அப்புறம் நம்ம மலச்சிக்கல் உருவாக்கக்கூடிய மருந்துகள் இருந்தாக்க அது தவிர்க்கணும். அப்படி கொண்டு போகணும். பட் வந்து நாள்பட்டு இருக்குது, இப்போ அதிகமாக இருக்குது, வேறு சில சமய எடை குறைப்பெல்லாம் வருதுனாக்கா அவங்களுக்கு வந்து அதான் சில வாய்ப்பேச்சு அவங்களுடைய ஏஜ் மற்ற கண்டிஷன்ஸை பொறுத்து சிம்பிளான மெடிசன் வேண்டுமா இல்லை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு கண்டுபிடிச்சி மெயின்டைன் பண்ணணும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ண அவசியம். சிம்பிளானவங்களுக்கு சிம்பிளான மருந்து, கொஞ்சம் வந்து ஆபத்தாக உள்ளவங்களுக்கு சிம்பிளாகவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து தள்ளி போகும். ஒரு சில நேரத்தில் அங்கே ஒரு 10 சென்டிமீட்டர் மேலே ஒரு கட்டி இருந்து அது நம்மளுடைய அடைப்புனால மலைச்சிக்கும். 60 வயசு நபருக்கு திடீர்னு அந்த மாதிரி ஆகுது, ரத்தம் கம்மியாக இருக்குனாங்க, அப்போ குயிக்காக ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் வந்து 3 மாதம் 6 மாதம் வந்து இந்த மலை இலகிற மருந்து கொடுத்துட்டு நம்ம தள்ளி போடணும். செய்யத்தக்க செய்யாமையும் பெறும், செய்ய வேண்டியது செய்யாமல் விடுறதும் தப்பு. அதே மாதிரி தேவையில்லாத சில வடிவேல் சொல்லுவார்களா, ஆணியெல்லாம் கொடுக்கூடாது, தேவையில்லாமல் வர்றவங்களுக்குலாம் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதுக்கு பேர் தான் வந்து அனுபவம். இவங்களுக்கு இது வேணும், இது போதும், இவங்களுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு கண்டறிஞ்சு செய்கிறது தான் வந்து. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் மற்ற ஹாஸ்பிட்டலே இருக்குது சார்? எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்குது. உங்களுக்கு விச் வே யூ டிஃபர் ஃப்ரம் அதர் ஹாஸ்பிட்டல்? எல்லாம் எப்படி நாங்கள் வந்து இதை வந்து கொண்டு வரோம்னாக்கா, இது மாதிரி எல்லா டாக்டரும் ஒன்றா கூடி ஒரு பேஷண்ட் பற்றி நம்ம வந்து பேசி ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் அனுப்புவாங்க. அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு இடத்துல கூடி வாரத்துக்கு 2 தடவை இந்த பேஷண்ட்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இது சரியாக இந்த ஒப்பீனியன் ஃப்ரீயாகவும் எத்திக்கலாகவும் மருத்துவத்தில். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து லேசாக விளக்குனா கூட இன்னொருத்தவங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு எல்லாமே தெரியாது. அதனால் அவங்களுடைய சிறப்பு அறிவை வந்து ஒரு இடத்துல சேர்த்து அந்த பெனிஃபிட்டை பேஷண்ட்டுக்காக எடுத்து போகிறது அந்த அப்ரோச் வந்து எங்களுடைய சிறப்பு அம்சம். ஆமாம், அதுக்கு தான் நான் என்னுடைய உரையில் ப்ரிவென்ஷன் சொன்னேன். ஏன்னா வியாதி வந்து வைத்தியம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கணுன்றது டாக்டர் நோக்கமாக இருக்கக்கூடாது. வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு அதுக்கு நாங்கள் வந்து இப்போ ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் நடத்துகிறோம். ஹெல்த் கேம்ப்பு, ஸ்க்ரீனிங் கேம்ப்பு, இது மாதிரி மீடியா அண்டு சோஷியல் மீடியா இருக்குது. அதில் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து முறையான சாப்பாட்டில் எந்த விதத்தில் வந்து நம்ம ஒரு பரிபூர்ண உணவு வந்து காய்கறின்னு இருக்குன்னா 3 வகை காய்கறி. ஒன்று வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள் சொல்லுவாங்க, கீரை, முட்டைக்கோசு, அதெல்லாம் அதில் வரும். இன்னொன்று வந்து டியூபர், பூமிக்கு அடியில் இருக்குது, கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, இதெல்லாம் இருக்கும். இன்னொன்று வந்து அதர் வெஜிடபிள், வெண்டைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய். இந்த பிளான்ட் ஃபைபர் தான் நம்ம குடலில் இருக்கிற 100 ட்ரில்லியன் பாக்டீரியாவுக்கு உணவு. நம்ம சாப்பிட்ற மைதாவோ அரிசியோ முட்டையோ இறைச்சியோ வந்து நமக்கு, நம்ம சாப்பிட்ற தாவர உணவில் நம்ம பயன்படுத்தாமல் நம்ம மிச்சம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பாக்டீரியா இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி பரிபூர்ண உணவுனா 300-400 கிராம் காய்கறி டெய்லி வேணும். அந்த 3 குரூப்லேருந்து வேணும். நம்ம என்ன நினைக்கிறோம், கொஞ்சோண்டு காய் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். எந்த அளவுக்கு காய்கறி சாப்பிடணும்னு சொல்லி அந்த உணவு பழக்கத்துலேருந்து ராத்திரியில் அனாவசியமாக கண்ணு முடிக்காதீங்க, மது வந்து அளவுக்கு அதிகமாக இருந்துக்கூடாது, இதுவே கூடாது. அப்படி தேவைன்னா வந்து ஒரு லிமிட் இருக்குது. உடல் பருமனை மெயின்டைன் பண்ணுறது, உடற்பயிற்சி பண்ணுறது, இதெல்லாம் கொண்டு போகிறது தான் வந்து மருத்துவர்களோட முக்கிய கணக்கு. அந்த பிறகு ட்ரீட் பண்ணுறதுன்றது வந்து செகண்ட். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன். இது மாதிரி செரிமானத்துக்காக ஈனோ ஜெருசியல் மாதிரி அவங்களே எடுத்து அது நம்ம நல்ல கேள்வி. இப்போ நம்ம உடம்புக்கு வந்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம மசாலா போட்டு மத்தியானம் சாப்பிட்டோம், சாயங்காலம் பசிக்கலன்னும் போது நீங்கள் சொல்கிற அந்த ஓவர் த கவுண்டர் ரெமெடிஸ் OTCன்னு வாங்குறாங்க, நம்மளா போயிட்டு வருது. இது வந்து கடையில் கிடைக்கிறது. பட் காலகாலமாக நம்ம ஓம வாட்டர் குடித்தோம், ஜீரக தண்ணி குடித்தோம், அப்புறம் இது கிராமத்தில் சோடா வாங்கி, இதெல்லாம் வந்து சாதாரண ரெமெடி. இதுக்கு வந்து இது தப்பே கிடையாது. நம்ம உடம்புக்கு தற்காலிகமான ஒரு பின்னடைவு ஏற்படுதுன்னா அதுக்கு நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம பாட்டி சொன்னது, நம்ம வீட்டில் கை வைத்தியம், இந்த மாதிரி ஏற்கனவே வந்து சிம்பிளான மருந்து சாப்பிட்டு தப்பு கிடையாது. எதை வந்து நம்ம வந்து ஜனங்களுக்கு கொண்டு போகிறோம்னாக்கா, நமக்கு தேவையில்லாத வந்து புதுசாக வந்து அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்ட்டு பரிச்சயம் இல்லாத பொருளை நம்ம கொண்டு வரணும். இப்போ வந்து ஒரு ஆவாரம்பூ கஷாயம் குடிக்கிறேன், ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கிறேன், இதெல்லாம் நல்ல பொருள் தான். பட் அதை நம்ம
கொடுக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது நமக்கு ஒத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு எந்த பொருளும் இந்த உலகத்தில் எந்த பொருளுமே வந்து கெட்ட பொருள், ஆனால் நமக்கு ஒத்துக்காமல் போகணும். இப்போ அமாக்சிலின் நல்ல ஆன்டிபயோட்டிக், பட் உங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு அது வந்து ஒத்துக்கலைனாக்கா அது உங்களுக்கு ஒத்துக்கல. அதனால் புதுசாக நம்ம வந்து ஏதாவது செய்யும் பொழுது நமக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது, இல்லை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை அதிகமாகுதுன்னா அதை உயிர்த்துணர்ற சக்தி வேணும். நம்ம வந்து கை வைத்தியம் பார்த்துக்கு தப்பு கிடையாது, அது நம்ம நல்லது செய்தா கெடுதல் செய்தான்றதை நம்ம அனுமானிக்கணும், அவதானிக்கணும். கவனம் வேணும். எப்பொழுதுமே வந்து சூதானமாக இருக்குன்னு சொல்லுறாங்க, கவனம் வேணும். நம்ம உடம்பு பற்றி கவனம் வேணும். அந்த கவனத்தில் வந்து நமக்கு வந்து தப்பாக போயிட்டுருக்கு, பசி குறையுது, இப்போ பசி வருது, ஆனால் வந்து சாப்பிட்டா உடனே வயிறு விடுது, சாப்பிட்டோன்னே வயிறு வந்து உப்புசமாக கல் மாதிரி ஆகிடுது, ஏப்பம் வருது, வந்தாக்கா திருப்தி இல்லை, 4 மணிக்கு வரைக்கும் 5 மணி வரைக்கும் 12 மணிக்கு சாப்பிட்டது அப்படியே இருக்குது, உடல் எடை குறையுது, காற்று அழுத்தமாகி மூச்சு வாங்குது, படப்படுது. அந்த மாதிரி வந்து உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கல, நல்லா இல்லைன்னா மருத்துவர். பட் சாப்பிட்டு நல்லா ஆயிடுச்சு, அடுத்த வேலை நல்லா இருக்கீங்க, வாழ்க்கை முன்ன மாதிரி போயிட்டு இருக்குனாக்கா அப்பப்போ கை வைத்தியம் பார்த்துக்கிட்டு தப்பா. அதுக்கெல்லாம் ஜனங்களை மிரட்டக்கூடாது. டாக்டர் எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பரோட்டா சாப்பிட்றது வந்து இந்த குடல் பிரச்சனை, இந்த வேறு ஏதோ சொல்கிறாங்களே வேலைக்கு, நான் அந்த காய்கறி பற்றி சொல்லும் போது ஒரு உதாரணம் சொல்லுவேன், மைதான். இப்போ ஒரு தானியத்தில் வந்து தோல் மட்டும்தான் எடுத்துட்டு சாப்பிட்றதுக்காக அந்த தானியம் வந்து இயற்கை படைச்சிருக்கு. புல்லுலேருந்து தான் வந்து புல்லரிசி வந்து உருவாச்சு, அப்புறம் அரிசி கோதுமைலாம் உருவாச்சு. நம்ம வந்து அதை வந்து எடுத்து அந்த தோலை எடுக்கிறது கஷ்டப்பட்டோம். 20,000 வருஷத்துக்கு முன்னே அதை நம்ம உணவாகிறதுக்கு கஷ்டப்பட்டோம். நெல்லு கோதுமை என்ன செய்யுது, இவன் ரொம்ப கஷ்டப்படுறான், நம்ம தோலை கொஞ்சம் சுலபமாக உரிச்சு கொடுத்தோம்னா இவன் நம்மளை வளர்ப்பான், நம்ம சந்ததியை வளர்ப்பான் அப்படின்ட்டு அவங்க நமக்கு விட்டு கொடுத்தாங்க. தானியங்களாம் நமக்கு விட்டு கொடுத்தாங்க. விட்டு கொடுத்ததை நம்ம என்ன பண்ணோம், வெறும் அவிச்சோ பச்சையாவோ அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு உமியை எடுத்துட்டு நம்ம பழுப்பு அரிசியோ பழுப்பு கோதுமையும் நல்லா சாப்பிட்டுட்டோம். இப்போ என்னாச்சு, நம்ம வந்து அதனுடைய அந்த கிரெயின் எங்கே ப்ரோட்டீன் இருக்கோ எங்கே ஃபைபர் இருக்கோ அதை எடுத்துடும். ஏன்னா அது இருந்தால் கெட்டு போயிடும். பழைய காலத்து அரிசியெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னாக்கா 3 மாதம் 6 மாதத்தில் வந்து அது வந்து கொஞ்சம் பூச்சி. இப்போத்தி அரிசி நீங்கள் வந்து வருஷக்கணக்காக வச்சுருந்தா கூட ஒன்றாங்க. அப்போ மேல் தோலையும் எடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த கிரெயினையும் எடுத்துட்டு நல்லா பாலிஷ் பண்ணி, பழுப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டேன், ரொம்ப வெள்ளையாக தும்பப்பூ மாதிரி இருந்தால் தான் சாப்பிடணும், ரொம்ப வெள்ளை அரிசி அந்த அரிசியே கெடுதல் போது அதை இன்னும் ரீஃபைன் ஆகி அல்ட்ரா ரீஃபைன் ஆகி மாவாய்க்காது என்னென்ன அடையாளம் தெரியாததில் செய்யப்படுற பொருட்கள் தான் வந்து பரோட்டா, நூடுல்ஸ்லாம். அதெல்லாம் வந்து அந்நிய உணவுகள்லாம் ஃபாரின்னு சொல்ல, நம்ம உடம்புக்கு அந்நியப்பட்ட உணவு. எப்போ ஆசைக்கு பசங்களுக்கு எது கொண்டு போய் அப்போ வாங்கி கொடுக்கலாம். இதே வந்து குழப்பா தெரியும். நம்ம பாரம்பரிய உணவு தான் எனக்கு நல்ல உணவு. நம்ம காய்கறிகள், நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டா கூட காய்கறி நிறைய சேர்த்து. இப்போ பிரியாணி சாப்பிட்றவங்க அதுக்கு ஈக்குவலாக ஆனியன் பச்சடி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனியனில் நம்ம கிருமிக்கான உணவு இருக்குது, தயிரில் வந்து நல்ல ப்ரோபயோட்டிக். அது ரெண்டும் ஈக்குவலாக சாப்பிடும்போது உங்களுக்கு அடுத்த நாள் உடல் பழக்கம் மாறாது. இல்லை வெறும் நான் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன், என்னை மட்டும் பார்த்துக்குவேன், எனக்குள்ள இருக்கிற பாக்டீரியாவெலாம் நான் வந்து கண்டுக்க மாட்டேங்குதுன்னா அடுத்த நாள் உங்களுக்கு மலச்சிக்கலோ எரிச்சலோ ஏதாவது வந்து கை மேலே பலன் சொல்கிறாங்களே கிடைக்கும். பின் விளைவுகள் தெரியும். Thank you.